அக்பர் மற்றும் பீர்பாலோட திறமை பக்கத்து நாடுகள் எல்லாம் பரவி இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட பக்கத்து நாட்டு அரசருக்கு பீர்பால் மற்றும் அக்பரோட திறமைய நேர்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. உடனே அவர் நாட்டில இருந்து ஒரு வியாபாரி வேஷம் அணிந்து கிளம்பி அக்பரோட நாட்டுக்கு புறப்பட்டு போறார். அவரோட நாட்டு எல்லைக்கிட்ட வரும்போது ஒரு ஆள் உதவி கேட்கிறாரு. ஐயா, நான் பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட போகணும், எனக்கு போறதுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. என்னால நடக்க முடியல அப்படின்னு. உடனே இந்த பக்கத்து நாட்டு அரசர் என்ன பண்றாரு, அவருக்கு உதவி செய்யலான்ட்டு குதிரையில இருந்து இவரு கீழே இறங்கிட்டு அந்த பயணிய குதிரையில உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு. அரண்மனை கோட்டையை அடைஞ்சதும் அந்த பயணியை கீழே இறங்க சொல்லி அந்த மன்னர் சொல்றாரு. அதுக்கு அந்த பயணி சொல்றாரு, இது என்னோட குதிரை, எனக்கு இந்த ஊரை சுத்தி காட்டலான்னு சொல்லி உதவி செய்யறேன்னு நீங்க கூட வந்துட்டு இப்ப இந்த குதிரை உங்களுதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சத்தம் போடுறார். அந்த சத்தத்தை கேட்ட கோட்டை காவலாளிகள் 2 பேரையும் அக்பர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. பக்கத்து நாட்டு அரசர் பார்க்கும்போதே ரொம்ப கம்பீரமா இருந்ததுனால அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே இந்த வழக்க பீர்பாலை விசாரிக்க சொன்னார். நடந்ததை விசாரிச்ச பீர்பால் அந்த குதிரைய அரண்மனை தோட்டத்துல மற்ற குதிரைகளோட சேர்த்து கட்ட சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு அரசரையும் அந்த பயணியையும் கூட்டிட்டு போய் குதிரை இருக்கிற இடத்திற்கு போனாங்க. அங்க போனதும் உங்க குதிரை இதுல எது அப்படின்னு சொல்லி அந்த பயணி கிட்ட கேக்குறாரு பீர்பால். அந்த பயணிக்கு சரியா சொல்ல முடியல. எல்லா குதிரையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு. உடனே அவனை காவலாளிகள் இழுத்துட்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. அடுத்துதான் அந்த குதிரையை கண்டுபிடிக்க சொல்லி அந்த நாட்டு அரசர்கிட்ட சொல்றாரு பீர்பால். உடனே அந்த அரசர் சரியா அந்த குதிரையை கண்டுபிடிச்சு அதுகிட்ட போய் நின்னாரு. அந்த குதிரையும் அவர்கிட்ட தலையா ஆட்டுச்சு. உடனே அக்பர் மற்றும் மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த குதிரை அவரோடதுன்னு. ஆனா பீர்பால் மட்டும் இல்ல, இந்த குதிரையோட முதுகுல அரசர் உட்காரற சப்பரம் போட்ட தழும்பு இருக்கு, அதனால இது ஒரு அரசரோட குதிரை, இதை எங்க இருந்து திருடிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்கிறாரு. இதை கேட்ட அரசருக்கு பீர்பால் தன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு புரிஞ்சிருச்சு. உடனே அக்பர் கிட்ட போய் தன்னுடைய தாடி மீசை எல்லாத்தையும் எடுத்துட்டு, நான் பக்கத்து நாட்டு அரசன், பீர்பாலோட திறமையை கண்டுபிடிக்க ஆசைப்பட்டு இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்ததாலதான் ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டுச்சு, என்னோட கண்ணாலேயே உங்களோட புகழை நான் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். உடனே அக்பர் அவர் அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சு அவரோட நாட்டுக்கு அனுப்பி வச்சார்.